ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 உடைய 4வது வாரத்துக்கான 5வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக்கை போட்டு எத்தனை லைக் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் த ஒன் அண்ட் ஒன்லி கானா வினோத் அவர்கள் தான் வந்துருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 2,66,906 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 39.05% இருந்துட்டுருக்காரு கானா வினோத் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலையும் பட்டையை கிளப்பிட்டுருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட 40% வாக்குகள் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஏன் அப்படின்னா, கம்ருதீன், பார்வதி இவங்கெல்லாம் நாமினேஷன்லேருந்து கானா வினோத் நம்பர் 1 பொசிஷன்லேருந்து அதிகப்படியான வாக்குகள் வாங்கியிருக்காரு. அவரை தொடர்ந்து செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கம்ருதீன் அவர்கள் தான் வந்துருந்துட்டுருக்காரு. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,06,334 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 15.56% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய கம்ருதீன் அவர்கள். ஸோ கம்ருதீன் இன்னும் அதிகப்படியான வாக்குகள் கூட வாங்கியிருந்திருக்கலாம். பட் கொஞ்சம் பேட் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அதை தான் இந்த வாரமும் அதே விஷயத்தை தான் பண்ணிகிட்ருக்காரு. பட் வேறு ஃபார்மேட்டில் வந்து பண்ணிகிட்ருக்காரு, அவ்வளோதான். 3வது பொசிஷனில் பார்வதி அவர்கள் வந்துருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,05,748 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15.47% இருந்துகிட்ருக்காங்க பார்வதி அவர்கள். ஸோ பார்வதியை பொறுத்தவரையிலையும் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை சொல்கிறதுக்குன்னா, அட்டகாசமாக தான் கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. பட் மக்களுக்கு வந்து அதை ஏற்றுக்க முடியல. ஏன் அப்படின்னா, பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு விஷயத்துக்கு சண்டை போடலாம், ஒட்டுமொத்த விஷயத்துக்கும் சண்டை போட்டால் மக்கள் வந்து ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. 4th பொசிஷனில் அரோரா சிங்க்லர் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,03,327 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15.12% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ அரோரா சிங்க்லர் அவர்களை பொறுத்தவரையிலையும் இப்போதைக்கு ஓட்டிங்ஸில் பரவாயில்ல அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். பட் கேம் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில இடங்களில் மட்டும் அப்பப்போ கொஞ்சம் கரெக்டாக பேசிட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால் மக்கள் வந்து ஓரளவுக்கு ஆதரவு வந்து கொடுத்துட்ருக்காங்க. 5வது பொசிஷனில் கலையரசன் அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,01,191 ஓட்டுகளாகவும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 14.8% இருந்துகிட்ருக்காரு கலையரசன் அவர்கள். ஸோ இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் எல்லாருமே 1,00,000க்கும் மேலான வாக்குகளை வந்து தாண்டி இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பெரிய அப்ளாஸ். பட் இருந்தாலும் கலையரசன் வெளியே போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்குது. அதை நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். பட் இந்த வாரம் வைல்டு கார்டு வரத்தால் நோ எவிக்ஷன் அப்படின்னு கூட சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.